காவலர்கள் நேரில் வச்சு பெண் காவலர்கள் பெண்களுக்கும் ஆண் காவலர்கள் ஆண் மாணவர்களுக்கும் வந்து கவுன்சிலிங் கொடுக்க சொல்லணும். இப்போ பெண்களுக்கு வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற பெண்கள் வரைக்கும் குட் டச் பேட் டச்னா என்னென்னு சொல்லிக் கொடுக்க சொல்லணும். அவங்களை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, ஆசிரியர்களால் பிரச்சனை இருக்கா, வெளியே பள்ளி மாணவர்களாலேயோ இல்லை கல்லூரி மாணவர்களோ எந்த பிரச்சனையும் இருக்கான்னு சொல்லி அதை வந்து காவலர்கள் தெரிஞ்சு அதுங்க அப்படி பிரச்சனை இருக்குன்னு அதை வழக்கு பதிவு பண்ணணும். ஏன் ஆண்களுக்குமே அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வழக்கு பதிவு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும். இன்னொன்று என்னென்னா தீர்த்தபதி மேல்நிலைப்பள்ளி வந்து இப்போ ரொம்ப வருஷ காலமாக செயல்பட்டு வருது. தீர்த்தபதிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காண்டி ஆதிக்க சாதியினர் கையில் தான் இது வரைக்கும் அந்த நிர்வாகம் அந்த கையில் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு பட்டியல் இனத்தவருக்கோ இல்லை வேறு யாருக்குமோ அது ஒப்படைக்கப்படவில்லை. அதுக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த பள்ளி தாளாளர் செயலாளர் தலைமை இந்த 3 பதவிக்கும் ஒரு தேவேந்திர சமுதாயமோ இல்லை ஒரு பறையர் சமுதாயமோ இல்லை ஒரு ஆதித்தமிழர் சமுதாயத்திலிருந்து அவங்கள வந்து ஒரு தலைமை ஆசிரியராகவோ ஒரு செயலாளரோ தாளரோ அனுமதிக்கப்பட வேணும். அவங்களுக்கு அந்த பதவி வழங்கப்படணும். அப்படின்னால் மட்டும்தான் இந்த இடத்துல சமூக நீதி நிலைப்படுத்தப்பட முடியும். சமூக நீதி நம்ம நிறைய பக்கம் நம்ம திமுகலேருந்து பேசுகிறாங்க, அதிமுக எல்லாரும் பேசுகிறாங்க. சொல்லப்போனால் இப்போ 2 நாள் ஐயா எடப்பாடியார் வரப்போகிறாரு. ஆனால் இந்த பிரச்சனை அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி அவர் பேச மாட்டார். வருவார், தமிழகத்தை காப்போம் மக்களை காப்போம்ட்டு அவர் பிரச்சனை பேசிக்கிட்டே போயிட்டுருப்பாரு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து நினச்சா மட்டும்தான் இதை வந்து இந்த பிரச்சனை முன்னெடுத்து பெருசாக பண்ண முடியும்.